சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல நேயர்களுடைய கேள்விகளுக்கு நாம தொகுத்து வழக்கம் போல இந்த வாரமும் பார்க்க போறோம். அதற்கான கேள்விகளோட பதில முதல் நேயர் பாத்தீங்க அப்படின்னா ராஜன் ஈரோட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. கடன் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குது, அப்பாவின் சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜன், உங்களுடைய ஜாதகம் அப்படி பாத்தீங்கன்னா 23/9/1990 5:28 PM ஈரோடு உங்க ஜாதகம் வருது பாருங்க ராஜன். உங்களுடைய லக்னம் பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். 4ல் செவ்வாய் இருக்கிறாரு, 6ல் கேதுவும் இருக்காங்க, 7ல் சுக்கிரன் புதன், 8ல் சூரியன், 9ல் சந்திரன், 11ல் சனி, 12ல் ராகு. இந்த அமைப்புல நீ உங்க ஜாதகம் இருக்குது. இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பாத்தீங்கன்னா புதன் தசையில உங்களுக்கு செவ்வாய் போயிட்டு இருக்கு. புதன் தசையில உங்களுக்கு செவ்வாய் போயிட்டு இருக்குது. புதன் தசையில பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாதகருக்குமே பாத்தீங்கன்னா புதன் தசை பெரும்பாலும் கடன் கொடுக்கும். எதுக்காக கடன் கொடுக்கும்? புதன் தசை வந்தவங்களை பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா கடன், வம்பு வழக்கு, அசிங்கம் இது மாதிரி அனுபவிப்பாங்க. பெரும்பாலும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில், அதாவது மேஷ லக்னம் தான் முதல் காலபுருஷனுடைய முதல் லக்னம் மேஷ லக்னம். அந்த லக்னத்திலிருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னி வரும். அதனுடைய அதிபதி பாத்தீங்கன்னா புதன். அப்ப 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுப்பார். எந்த நிலையிலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புதன் தசை எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம ஒரு பாதியில கொடுத்துரும். அந்த அமைப்புலதான் நீங்க உங்களுக்கு இந்த கடன் இருக்குது. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட சொத்து கேட்டிருக்கீங்க. அப்பாவுடைய சொத்து சிம்மம் பாதிக்கல. சிம்மம் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையில இருக்காரு, சூரியனும் பரிவர்த்தனையில இருக்கிறாரு. சிம்மம் சுபமா இருக்கக்கூடிய காரணம் அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடன் தொல்லை எல்லாமே பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, நல்லா பாத்துக்கோங்க, 6ல இருக்கக்கூடிய கேல யோகத்துல இருக்கக்கூடிய அந்த கேது தசை நிச்சயமா உங்களுக்கு விடுவு காலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னு கணேசன்றவர் பாத்தீங்கன்னா நெல்லூர்ல இருந்து கேட்கிறாரு. அவர் கேட்கறது அவருடைய நண்பருடைய மகளுக்கு எப்போது திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. கணேசன் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு ஜாதகம் வருது பாருங்க. இந்த 10/2001 காலை 1:28 நெல்லூர்ல பிறந்திருக்காங்க இந்த பொண்ணு. சோ அவங்களுடைய ஜாதகம் வயது 24 ஆகுது. சோ 24ன்றது கம்மியான இதுதான். சோ எந்த அமைப்புல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தசமபுத்தி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு முன்னால பாப்பாவோட ஜாதகம் வந்துருச்சு பாருங்க. கடக லக்னம், லக்னத்திற்கு 2ல் சுக்கிரன், 3ல் சூரியன், 4ல் புதன், 6ல் கேது செவ்வாய், 11ல் சனி, 12ல் குரு சந்திரன் ராகு. அதாவது நல்லா பாருங்க, சனி பாருங்க அப்படின்னு ராசிக்கு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். ராசியில ராகு இருக்கிறாங்க, 7ல செவ்வாய் இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு காமல திருமணம் தான் அமையும். அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா குருதசை புதன் புத்தி, அதாவது குருதசை புதன் புத்தில வாய்ப்பு இருக்குது. இந்த குருதசை புதன் புத்தி அது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருதசையில புதன் புத்தி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. 2027 செப்டம்பர் வரைக்கும், 2027 செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ள தப்பாக்கு நிச்சயமா திருமணம் நடந்துடும். வாழ்த்துக்கள், வாழ்ந்த நலமுடன். சோ அதுக்கடுத்த ஜாதகம் கார்த்தி அனுப்பிச்சிருக்காரு நாமக்கல்ல இருந்து. கார்த்தி அவருடைய கேள்வி என்னன்னா, மகன் மனைவி 2 பேரையும் பிரிச்சு நாங்க இருக்கிறோம், ஒரே வீட்டுல இருந்துச்சுன்னா தினமும் சண்டை வருகிறது, பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாக இருக்க முடியாதா அப்படிங்கிற அடிப்படையில கேட்கிறார். கார்த்தி உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. கார்த்தியினுடைய ஜாதகம் வருது பாருங்க. அதே கடக லக்னம், லக்னத்துல ராகு இருக்கிறாரு, 3ல் சனி செவ்வாய், 4ல் குரு இருக்கிறாங்க, 5ல் புதன் சூரியன், 7ல் சுக்கிரன் இருக்காரு, 11ல் சந்திரன், உச்ச சந்திரன், பௌர்ணமி சந்திரன். இந்த அமைப்புல அருமையான ஜாதகம், அதாவது சந்திர அதியோகத்துல தான் இருக்குது. சோ ஜாதகம் அருமையா இருந்தா கூட நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு சம்பவத்தை நிர்ணயிக்கிறது காரணம் என்னன்னா தசாபுத்திகள் தான். அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார்த்தி உங்களுடைய தசாபுத்தி இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசை கிட்டத்தட்ட
இது 2 வருஷம் தான் இன்னும் இருக்கும், முடிய போகுது. குரு தசை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையில இப்ப செவ்வாய் போகுது. 2028 வரைக்கும் குரு தசையில ராகு இருக்கு. 2028 என்ன போகுது. அப்ப குரு வந்து நமக்கு கடக லக்னத்துக்கு நன்மை தரணும்னா என்ன ஆகுறாரு பாத்தீங்க அப்படின்னா சனியோடைய இணை, அதாவது சனியும் குருவும் வேற வேற பாவகங்களை இருந்தா கூட சனி 26 டிகிரியில இருக்கிறார். குருவை அவர் என்ன பண்றார், தொடர்பு கொள்றார். அந்த அமைப்புல குரு வந்து பங்குப்படுறார். சோ அதனாலதான் உங்களுக்கு இருக்கும். ஆனா சனி சுபத்துவப்படுத்தி இருக்கிறதுனால நிச்சயமா, அதாவது சனி இந்த 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய சனி நன்மை செய்வார் என்ற அடிப்படையில நிச்சயமா 2028 குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா சனி தசை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள், வாழ்ந்த நலமுடன். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சிவக்குமார் கேட்கிறாரு. சிவக்குமார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா 30 வயதாகியும் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல, ஏன் அப்படின்னு கேட்கிறார். சிவக்குமார் உங்களுடைய ஜாதகம் வருது பாருங்க. சிவக்குமார் உங்களுடைய ஜாதகம், சிவக்குமார் பிறந்தது 9/10/1986 காலை 9 மணிக்கு திருச்சியில இருந்து பிறந்திருக்காரு. 40 வயசு ஆகல, 40 வயது ஆகி திருமணம் ஆகல. சிவா உங்களுடைய ஜாதகம் வருது பாருங்க. விருச்சிக லக்னம், லக்னத்துல சனி, தனுசு ராசி, அதாவது 2ல சந்திரன் இருக்கார், 3ல் செவ்வாய் உச்சம், 4ல் குரு, 5ல் ராகு, அடுத்தது பாத்தீங்கன்னா 11ல கேது, 12ல் சுக்கிரன் புதன். இப்ப இந்த அமைப்புல நீங்க உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம் சனி பார்வை, லக்னத்துக்கு 7ஆம் இடம் சனி பார்வை. அடுத்தது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் அந்த வீட்டுக்கு பாருங்க 6ல் மறைகிறார், அந்த வீட்டுக்கு 6ல் மறைகிறார். காரகனும் சுக்கிரன் தான், அதாவது 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன், காரகனும் உங்களுக்கு சுக்கிரன். சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் அந்த பாவகத்துக்கு மறைகிறார். அதாவது எதனால உங்களுக்கு 40 வயசு ஆகியும் ஆகலன்றதுக்கான காரணங்கள் பாருங்க. அதுக்கு அதே போல ராசிக்கு 2ல பாருங்க செவ்வாய் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சனியும் தொடர்பு கொள்றார். எப்படி எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அந்த பாவகங்கள் 2, 7, 8 பாவகங்கள் எப்படிதான் பாதிச்சிருக்கு, சுக்கிரன் பாதிச்சிருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அதே அடுத்து 5ஆம் பாவத்தை பாருங்க. நீங்க அப்படியே 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா யாரு இருக்கிறாங்க, ராகு இருக்கிறார். லக்னத்துக்கு 5ல் ராகு உட்கார்ந்து இருக்கார். ஒரு பாவர், கடுமையான பாவர் போய் 5ஆம் பாவகம் என்ன பாருங்க உத்திரஸ்தானமும் பாதிச்சிருக்கு. இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து 40 வயசாயும் திருமணம் நடக்காதற்கான ஒரு காரணம். சரி, அதுக்கு இப்ப தசா புத்தி உங்களுக்கு என்ன போகுது, தசைதான கணக்கத்தை நிர்ணயிக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்ப சந்திர தசையில சுக்கிர புத்தி 18/8/2027, அதுக்கு சூரிய புத்தி வந்து 18/2/2028. 2028ஓட உங்களுக்கு என்ன பண்ணுது, அப்ப அந்த சந்திர தசை சுக்கிர புத்தி, சந்திரன் தசை சுக்கிர புத்தி, சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஆகிறாரு. சோ பாக்கியாதிபதியாகி அவர் வளர்பிறை அமைப்புல இருந்து வளர்பிறை அமைப்புலையும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்தை படுக்கை அறை கொடுக்கக்கூடிய அந்த 12ஆம் இடத்துல என்ன இருக்கிறாருன்னா சுக்கிரன் இருக்காரு. இந்த அடிப்படையில உங்களுக்கு 2027ல திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் காட்டுது. வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். அடுத்த மேயர் பாத்தீங்க அப்படின்னா பிரியா கேக்குறாங்க, ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. பிரியாவோட அம்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க. சோ பிரியா உங்களுடைய பிரியாவோட ஜாதகம் வருது பாருங்க. பிரியாவோட ஜாதகம் பிரியாவோட ஜாதகம் வருது பாருங்க. பிறந்த தேதி 22/6/1998 காலை 8:25 கன்னியாகுமரியில பிறந்திருக்காங்க. பரிகாரம் எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஜாதகம் வந்துருச்சு பிரியா பாருங்க. சோ இப்ப கடக லக்னம், நம்ம தாமதம் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், 2, 7, 8ஆம் பாவங்கள் பாதிச்சிருந்தாலும் புத்திரஸ்தானமும் ஒரு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால்தான் தாமத திருமணம் சொல்லியிருக்கோம். சோ இந்த பொண்ணுக்கு பாருங்க கடக லக்னம், லக்னத்துக்கு 2ல் ராகு, 8ல் பாத்தீங்க அப்படின்னா கேது, 9ல் குரு, 10ல் சனி, 11ல் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், 12ல புதன், சூரியன். இந்த அமைப்பு இருக்குது.
சந்திரன் லக்னாதிபதி சந்திரனும் உச்சன்ற ஸ்தான பலத்தில் இருந்தாலும் கூட அவர் வந்து அமாவாசையை நெருங்கி இருக்கிறார். சோ அமாவாசைய நெருங்கி இருக்கிறார். இதுக்கப்புறம் பாருங்க, ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்றார். ராசிக்கு 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் கிரகம். இந்த அமைப்பினால தாமத திருமணம் நடக்குது. இதற்கு அடுத்து உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்ப உங்களுக்கு ராகு தசை போய்கிட்டு இருக்குது. ராகு தசையில வந்து இருக்குது. ராகு தசையில உங்களுக்கு புதன் புத்தி போயிட்டு இருக்குது. அடுத்தது ராகு தசை சுக்கிர புத்தி எப்ப வருது அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா, ராகு தசையில சுக்கிர புத்தி கிட்டத்தட்ட 2027 ஏப்ரலுக்கு மேல வருது. அந்த அமைப்புல உங்களுக்கு திருமணம் ஆவதற்கான அத்தனை இது இருக்கு. ராகு தசை வந்து உங்களுக்கு ராகு தசை சுக்கிர புத்தியிலேயே உங்களுக்கு ஆயிடும். ராகு தசை சுக்கிர புத்தி ஏப்ரலுக்கு மேல வருது. அந்த அமைப்புல ஆகும். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ராகுன்றது குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா 2 விதயத்துல வராரு. அவர் 3ஆம் அதிபதியும் வராரு, 12ஆம் அதிபதியும் வராரு. சோ அந்த அடிப்படையில ராகு தசையில பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர புத்தி பாத்தீங்கன்னா 12, 11 இருக்கக்கூடிய சுக்கிரத்திலேயே உங்களுக்கு திருமணம் ஆயிடும். ராகு தசை சுக்கிர புத்தியில திருமணம் ஆயிடும். வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். அடுத்த நேயர் பாத்தீங்க அப்படின்னா மோகன்ராஜ் அம்பத்தூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காரு. தன்னுடைய மகனுடைய ஜாதகம் நடப்பு தசா எப்படி இருக்கும் அப்படின்றாரு. பையன் யோகி மோகன்ராஜ் சார், உங்களுடைய பையன் ஜாதகம் வருது பாத்துக்கோங்க. தம்பி பிறந்தது 28/10/2014 10:15 காலை 10:15 அம்பத்தூர்ல பிறந்திருக்காங்க. சோ அந்த ஜாதகம் வருது, தம்பியோட ஜாதகம் வருது பாருங்க. தனுசு ராசி, தனுசு லக்னத்துல பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய், 4 கேது, அடுத்து அப்படின்னா 8 குரு இருக்கிறாங்க, ராகு புதன் இருக்காங்க, 11 சுக்கிரன் சூரியன் சனி இந்த அமைப்புல இருக்குது. தம்பிக்கு இப்ப நடப்பு தசை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர தசை போயிட்டு இருக்குது. சுக்கிர தசை பார்த்தீங்கன்னா 2040 வரைக்கும் இருக்குது. அப்ப 2040 14 வருஷம் கிட்டத்தட்ட 2026 30 14 வருஷம் இருக்கு. தம்பிக்கு இப்ப 11 வயசு ஆகுது. சோ 14 வயசுனா கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு, அதாவது 25 வயசு வரைக்கும் தம்பிக்கு சுக்கிர தசை போயிட்டு இருக்குது. இந்த சுக்கிர தசையை விட சூரிய தசை நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா சுக்கிரன் வந்து சூரியனால் அஸ்தங்கப்படுத்தி இருக்கார். அப்ப சுக்கிரன் வந்து கொடுக்க வேண்டிய அத்தனை பலங்களையும் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சூரியனே கொடுப்பார். அப்ப இதை விட தம்பிக்கு சுக்கிர தசையை விட சூரிய தசை நிச்சயமா சூப்பரா இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே 25 வயதுக்கு பிறகு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். நேயர்களே, நம்மளுடைய சிவானி டிவி நேயர்களுடைய சில கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்த்தோம். வரும் வாரமும் அதே போல நேயர்கள் வந்து கீழே கொடுக்கக்கூடிய இந்த நம்பர் மூலமாவோ அல்லது சிவானி டிவி அப்படி அந்த சேனல் மூலமாவோ உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. அதற்கான பதில்களை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.